எந்த நாள்ல நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்கலாமா, ஜாதிய வன்மத்தோடு இது செயல்படலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா ஒண்ணு அக்கா இருக்க கூடாது, இல்ல அந்த பையன் கூடாது. அப்படி இல்லைன்னா தான் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் கௌரவம் மரியாதை. அப்ப ஊர்ல மாமா வீடு இருக்காங்க, அனுப்பி விட்டுருவோமானே யார அக்காவா? போடா வேணா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாம பேசிட்டு இருக்கான் பாரு. அவ்வளவுதான், நீ இப்படியே தெரியும் பழக்க நிப்பாட்டிக்க நீ. ஏன்னா நீ இப்படியே திரிகிற மாதிரி பார்த்தா ரொம்ப இதா இருக்கு. அந்த பையன் படிச்சிருக்கான், நல்லா வேலை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பழக்க வழக்கம் நமக்கு வேணாம். உன்னை பார்த்து போய் கெட்டு போயிருவாங்க. அசிங்கமா இருக்கா தம்பி? அதுதான் என்னடா தெரிஞ்சா தெரியாமலாம் இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்ட. இந்த பண்ணா தம்பிங்கிற கதையை போற தம்பிங்கிட்ட சொல்லி அடுத்த செட்டர் உருவாக்கிறேன். நீ உள்ள போ, அண்ணன் வெளியே இருந்து இதை காப்பாத்தணுமா இல்லையா? அப்புறம் பேக் அடிச்சிட்டா பத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரானே, பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் அப்படிங்கிற புறஜாதியினுடைய சேனல். அந்த சேனல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, காமெடிக்கு காமெடியாகவும், விழிப்புணர்வுக்கு விழிப்புணர்வாகவும், சொசைட்டில எப்படி நடக்கு, ஒரு குடும்பத்துல என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு, மாமனார் மாமியார் கொடுமைகள், பரிதாபங்கள், எக்ஸாம் பரிதாபங்கள், அரசியல் பரிதாபங்கள், இப்படி பலதரப்பட்ட பன்முகமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. இந்த காலகட்டத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கவின் கொலை வழக்கு, கொலை ஆணவ கொலையை குறித்து சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுத்து, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் அறியாமையினால இருக்கீங்க, பல காரியங்கள் நீங்க அறியாமையினால சில விஷயங்களை செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் மேற்கோள் காட்டி, வீடியோவை வச்சு மேற்கோள் காட்டி இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டிராமா மாதிரி பண்ணாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சைக்குரிய ஒரு காரியமாக பரிதாபங்களுக்கு போய் முடிஞ்சு அது ஒரு கேஸு அப்படிங்கிற ரீதியில அந்த சேனலை முடக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள அந்த ஜாதி, குறிப்பிட்ட ஜாதியினர் இது பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்த முன்னெடுத்த அந்த பரிதாபங்கள் எப்படி முன்னெடுத்து அதை வேர்ல்டு வீடு ஃபேமஸா போகி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினதை சாலிடா ஏற்படுத்தி கொண்டு போனாங்க. புறஜாதியிலும் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரவீன் டினோ என்ன செய்யிருக்கான்னு பாருங்க. பாருங்கள், கொள்கை, அந்த இந்து மத கொள்கையை பிடித்து கொண்டு வந்து நான் கிறிஸ்தவத்துல பேசுகிறேன் என்று சொல்லுகிற ஒருத்தன் சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே நான் இந்த ஜாதி, என்னுடைய ஜாதி பேரை சொல்லவில்லை, வேற சில வீடியோக்களை சொல்லியிருப்பான். என்னுடைய ஜாதியிலே உள்ளுக்குள்ளேயே இல்லாத காரியங்களை, இல்லாத விஷயங்களை நான் எந்த இடத்துலயாவது சைமன் பீட்டர் ஆகிய நான் அரசியல் கட்சி அமைப்பிலே இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேனா, அல்லது அரசியல் சார்ந்த, அதாவது ஜாதியை சார்ந்த காரியங்களை என்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேனா? ஜாதியை சார்ந்த காரியங்கள் எதுவுமே இல்லாத போது ஒரு விஷயத்துல என்ன ஒருத்தர் பயங்காட்டினாரு, நான் பயந்ததில்லை, டிஎன்ஏல பயந்ததில்லை அப்படின்னு சொல்றத வச்சு என்ன ஜாதி வெறியனாக சித்தரித்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோ பதிவை போட்டிருக்கான். இப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ள மனப்பாங்க பாருங்க. அதாவது உண்மையான ஒரு விஷயத்த சுவிசேஷமாக கொண்டு போனது அப்படின்னா பரிதாபங்கள் அப்படிங்கிற அந்த சேனல் தான் உண்மையாக மக்களிடத்துல கொண்டு போச்சு. ஒரு விஷயத்த ஜாதியும் சொல்லல, ஜாதி பேரையும் குறிப்பிடல, பட் அவர்களுடைய செய்யக்கூடிய செயற்கைகளை, அதாவது அறியாமை மூட நம்பிக்கைகளையும் அறியாத முட்டாத்தனமான செயல்களை தோலுரிச்சு காட்டியிருக்காரு. நானும் அந்த இதுல தானப்பா வந்திருக்கேன், நானும் அந்த கேட்டகரி ஸ்பேஸ்ல தான் இருக்கிறேன், பட் எனக்கு அதை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த பரிதாபங்களுடைய சேனல் அதிபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த அவுட்புட்டை பண்ணி விழிப்புணர்வை சாலிடா கொண்டு போனாங்க. இன்னைக்கு 50 லட்சம் பேர் பாக்குற அளவுக்கு, 1 கோடி பேர் பாக்குற அளவுக்கு இதை வச்சு இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிதாபங்கள் மற்றுமான அந்த பரிதாபங்கள்ல அந்த சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற அந்த காரியத்தை வச்சு பலர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள த்ரெட்டனிங் செய்து, அதுக்கு அடுத்ததாக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் செய்தும் அந்த சேனலை முடக்க வேண்டும், இல்லைன்னா அந்த வீடியோவை ரிமூவ் செய்ய வேண்டும், இது முற்றிலுமாக எங்களை தவறாக சித்தரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு எண்ணோட்டத்துக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையான பகுதியெல்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது மிளகாப்பொடி எல்லாம் தூவி நீ வீரனா இருக்க முடியுமாடா, இதெல்லாம் ஒரு வீரமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாலிடா சென்சிட்டிவா என்ன விஷயத்த சாலிடா கொண்டு போனாங்க. ஆனா அந்த பிரவீன் டினோ அப்படிங்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய கருத்துக்கள் பல பேரு பல விதமா பயணிக்கிறான். சர்டிபிகேட்ல ஜாதி வச்சிருக்கான். பலவிதமான காரியங்கள் ஊடாக பயணிக்கிறவன் எல்லாம் விட்டுட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனை காரணம் செய்வதற்காக வேண்டிய இவன் இப்படி அவன் அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரி ஸ்பேஸ கொண்டு வரான். அதுதான் சொன்னது, பரிதாபங்களுடைய மூத்திரத்தை குடுறா பிரவீன் டினோ அப்படிங்கிறவனே அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். சொல்றேன் அவன்கிட்ட, மூத்திரத்தை குடிங்கிறா அப்படின்ட்டு.
ஜாதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துற அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பேர் ஜாதி ரீதியாக இது பண்றாங்க. தன்னை வந்து எப்படின்னா கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு ஆதி திராவிடர் எங்களுக்கு சலுக வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடுறவங்க இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பலதரப்பட்ட கோணங்கள்ல வந்து ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், பல காரியங்கள் இருக்கட்டும், என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழ் அடிப்படையில அவங்க பெண்ணு மாப்பிள்ளை பாக்குறாங்களே, இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு பிழையான நடக்கை, இது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுத்திருந்தான்னா பரவாயில்ல. சைமன் பீட்டர் ஆகிய நான் ஜாதி சான்றிதழை கிழித்து விட்டு நான் மனம் மாறிய கிறிஸ்தவனாக ஊழியக்காரனாக பயணிக்கிறேன். நான் எந்த கட்சியிலேயாகிலும் எந்த காரியங்களிலையும் நான் வந்து பேசியிருக்கேனா? எனக்கு பேச்சு திறமைகள் உண்டு. வரலாற்று காரியங்களை நான் படித்திருக்கிறவன். பல காரியங்களை நான் வச்சிருக்கேன். எல்லா காரியங்களையும் படிச்சிருக்கேன். ஒரு கட்சியில, முக்கியமான கட்சியில கொள்கை பரப்பு செயலாளராகவும் நான் இருந்திருக்கிறேன். இந்த யூடியூப் சேனல்ல என்னுடைய ஜாதி அடிப்படையில கூட நான் பேசுனது இல்லை. ஒரே ஒரு காரியத்துல என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் வந்து வீட்டுல வந்து அடிப்பாரு, வீட்டுல வந்து பூண்டுவாரு அப்படின்னா நான் எதுக்கும் பயந்தது இல்லை. டிஎன்ஏல பயம் கிடையாது. உண்மையிலே எனக்கு பயம் கிடையாது. மனுஷனை கண்டு பயப்பட போறது இல்லை. என்ன ஆகும்? கொலை பண்ணுவாங்களா? அதுக்கு கூட நான் பயந்துக்கல அப்படின்னு நான் சொல்றேன். ஆண்டவர் எந்த இடத்துல பயந்தாரா? எருசலேம் ஜனகரி நீதிமன்றத்துக்கு கூப்பிடும் போது வாங்க போகலாம் அப்படின்னு தானே போனாரு. பயந்து எங்கேயாவது ஒளிஞ்சாரா? ஓடினாரா? இல்ல. அதே மாதிரிதான் நானும் பயந்தவன் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த கருத்தை வைத்து இப்படிப்பட்ட தருதலைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டை பேசுறிய. ஏண்டா உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். பரிதாபங்கள் செய்த விஷயத்த கூட உன்னால செய்ய முடியல. அப்ப முக்கியமாக விழிப்புணர்வை எப்படி யாரு ஏற்படுத்தியிருக்கா? இது போன்ற நபர்கள் இல்லை, இது போன்ற சல்லிப்பயல்கள் கிடையாது. பரிதாபங்கள் அப்படிங்கிற அந்த சேனல் என்னன்னா முழு மூச்சாக இந்த ஜாதிய சுவிசேஷத்தை, ஜாதி மறுப்பை திட்டவட்டமாக அடிச்சு தகர்த்தெடுத்து மக்களிடையே ஒரு தாக்கத்தை, ஒரு விஷயத்தை கொண்டு போனதுல இந்த பரிதாபங்கள் நம்பர் 1 செயல்படுகிறது அப்படிங்கிறது திட்டம் தெளிவா தெரியுது. ஒவ்வொருத்தருடைய காரியங்களையும் சொல்ல பரிதாபங்களை போல பல சேனல்கள் வரணும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கடா அப்படின்னு நோஸ்கட் செய்தால் பல காரியங்கள் இப்படி பெருமை பேசுறது, ஆண்ட பெருமையை பேசுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தவிர்த்து போடும். புரிதுங்களா? எந்த இடம் போனாலும் வச்சாலும் வந்து அப்படி இப்படின்ட்டு இருக்கிறானுங்கல்ல, இதெல்லாம் மொக்கையாக படும். அதாவது யாரு ஆண்ட பரம்பரை? அதாவது பாளையக்காரர்கள் ஆண்டாங்க, ஜமீன் ஆண்டார்கள், பல சிற்றரசுகள் ஆண்டார்கள். பட் மாண்டு போனார்கள், ஆண்டு முடித்தவர்கள். இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மக்கள் ஆட்சியில இருக்கோம். கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பயணிக்கிறோம் அப்படிங்கறதான் மேட்ரு. புரியுதுங்களா? அதனால இந்த ஆண்ட பரம்பரை, பேண்ட பரம்பரை, மோண்ட பரம்பரை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொலவடையை வைத்துக் கொள்ளாதிருங்கள். புரியுதுங்களா? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை சுவாதீனன் என்றும் இல்லை. கடவுள் பார்வையில மனுஷன்தான், எல்லாரும் மனுஷன்தான், எல்லாரும் இதுதான். கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அது புறஜாதி யாராக இருக்கட்டும், ஜாதிய பாகுபாடோடு பழகாதீங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம காலம் கடந்து விட்டது, மாண்டு விட்டது. மன்னராட்சி எங்க போச்சு? காங்கல. மன்னராட்சியும் இல்ல, ஆண்ட மன்னர்களே, மன்னனுடைய வகையாராக்களே நாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்றது இல்லை. இஸ்லாத்தியர் பாருங்க, இஸ்லாத்தியர் முகமது நவாப்புகள் இங்க ஆட்சி பண்ணாங்க. ஆங்கிலேய ஆட்சி பண்ணா, பிரிட்டிஷ் அரசு இது பண்ணிச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பலரும் இந்த இந்தியாவில ஆண்டிருக்காங்க. புரியுங்களா? இஸ்லாத்தியர்கள் ஆண்டிருக்காங்க. எங்கேயாவது இஸ்லாத்தியர் நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. கிறிஸ்தவர்கள் ஆண்டிருக்காங்க, நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லியிருக்காங்களா? சின்ன சின்ன சிற்றர்கள் எல்லாம் இருந்துகிட்டு ராஜராஜ சோழன் எங்காலு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவதெல்லாம் ஏற்புடைய காரியம் இல்லை. இந்த விதையை, அதாவது இந்த பரிதாபங்கள் அப்படிங்கிற அந்த சேனல் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை, மிகப்பெரிய ஜாதி மறுப்பை திட்டமும் தெளிவாக அடிச்சிருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு இடையே பலதரப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சுயத்துக்காக செய்யக்கூடியவர்கள். பல காரியங்கள், அதாவது கொஞ்சம் இதா இருக்கு, கொஞ்சம் அப்படியே யாருக்காவது ஒருத்தருக்கு கூட பழகிடக்கூடாது, யாரு கூட இது பண்ணிடக்கூடாது. உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் என்ன பண்ணுவான்? உடனே தீண்டத்தக்காத மாதிரி பார்ப்பான். புரியுதுங்களா? நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரவீன் டினோ அப்படிங்கிற தற்குறி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வக்கீல் ஒருத்தருக்கு ஆக வேண்டி நான் ஏண்டு பேசின உடனே அவருக்கு சப்போர்ட்டா பேசுறாரு சோ அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். பிளாக் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத, அனலைஸ் பண்ணாத அந்த நபர் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஜாதிய பிளவு, புறஜாதியில எப்படி பிளவு பண்றாங்களோ அதே ஃபார்மெட்ல இவன் அப்படி இவன் இப்படி அப்படிங்கிற ரீதியில தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல், தனிப்பட்டவனுடைய வளர்ச்சி பொறுக்காமல் இப்படிப்பட்ட நபர்கள் பண்றாங்க. பட் கிறிஸ்தவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தமிழக மக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மனுஷனை பாருங்க. யாருக்கும் இங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை பொதுவா இருக்கு, நிலம் பொதுவா இருக்கு, எல்லாமே பொதுவா இருக்கு. ஒருவரை சார்ந்துதான் ஒருவர் வாழ்றோம். புரியுதுங்களா? கிறிஸ்தவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒருவரை சார்ந்துதான் ஒருவர் வாழ வேண்டும் என்பதற்காக ஆணும் பெண்ணையும் உண்டாக்கினார். சரிதானா? அதே போல மக்களை உண்டாக்குனது பெற்றவர்கள், மற்றவர்கள் எல்லா உறவுகளையும் அவர்களுக்கு ஒன்றி வாழ வேண்டும்
அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்காரு. ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவார் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். அதனால இந்த ஜாதி பாகுபாடை அறவே இது பண்ணி விடுங்க. கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, இந்த ஜாதி சான்றிதழை தூக்கி தூர போட்டுட்டு இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாம ஒவ்வொரு நகரத்தினுடைய வருமானம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படிங்கிறத அனலைஸ் செய்து ஓபிசி இபிசி ஏதோ ஓபிஎஸ் இபிஎஸ் எந்த இபிஎஸ் இல்லாம எந்த ஓபிஎஸ் இல்லாம எந்த காரியங்களும் இல்லாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, பொதுவாக மக்கள் ஜாதி சான்றிதழை அடிச்சு தகர்த்து எடுக்கணும். கிறிஸ்தவத்திலையும் சரி ஜாதி சான்றிதழே இருக்கப்படாது. ஒரு பயல்ட்டு எவனாவது ஒருதன்ட்ட இருக்குன்னா அவன் சொல்லதுக்கு தகுதி இல்லாதவன். பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவராகி நீங்க ஜாதி சான்றிதழ் வச்சிருக்கீங்கன்னா நீங்க என்னை ஜாதி வரியன் என்று சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? யாரையும் பிறரை சொல்றோம் அப்படின்னு சொன்னா நீ ஜாதி அட்டவன் சர்டிபிகேட் வாங்கிக்கோ, எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நாம் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கோ. அதே போல பிரவீனினோ போன்றவர்களுக்கு சொல்றேன் என்னன்னா, நீ கிறிஸ்தவன் நீ சாரி மறுப்பால பருப்பு பெரிய பருப்பா இருந்தானா சர்டிபிகேட்டை கிழிச்சு இது பண்ணிட்டு அதை காமிச்சு விட்டு போ. அதே வேலையில நான் சொல்றது என்னன்னா, ஜாதிய சான்றிதழை வச்சுக்கிட்டு ஜாதிய காரியங்களை வச்சுக்கிட்டு ஜாதி மறுப்புன்னு பெரிய பருப்புகளாட்ட பேசாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்க இட ஒதுக்கீடு வேணும், எங்களுக்கு அரசியல் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜாதியை பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் அதுல ஒரு ஜாதி வரியனாகத்தான் காணப்படுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், அப்படின்னா தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேருக்கு சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜாதி வெறியரு சாதி மறுப்பாளரு அப்படி இப்படின்னு பெரிய என்னமோ பெரிய இவனுங்களாட்ட சொல்றீங்க. ஓகே, சாதி சான்றிதழ் எங்க வச்சிருக்க? அதெல்லாம் கிழிச்சு போடு. எங்களுக்கு ஜாதி சான்றிதழே வேண்டாம், எந்த ஜாதிங்கிற இதே வேண்டாம் எங்களுக்கு. ஏபிசியோ ஓபிசியோ இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ இந்த மாதிரியான கான்செப்ட் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீ செய்துட்டு நீ ஜாதி வெறி இல்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் பேசுங்க. அதே போல என்னை குறித்து பேசக்கூடிய பிரவீன் இனவா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், எந்த பயலாக இருந்தாலும் நீ எழுத்துப்பூர்வமா வச்சிருக்கிறத கிழிச்சு போட்டுட்ட, நான் எல்லா விதத்திலும் நான் எல்லாம் இது பண்ணிட்ட வச்சுட்ட, நான் மாற்று ஜாதியில கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் எல்லா விதத்திலும் நான் மாறுதலா இருந்திருக்கேன் அப்படின்னு நீ சொல்லப்படுமானால் நீ என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ மறுப்பாளர்னு சொல்லி நீ பேசணும்னா நீ பெரிய பருப்புடா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். சரியா? வேறொரு பதிவு. வணக்கம்.